திமுக நீதி கட்சியின் நீட்சி, பெரியார் விதைத்த வித்து, அறிஞர் அண்ணா வளர்த்த ஆலமரம், கலைஞர் கருணாநிதி கட்டு காப்பாற்றிய கற்பக விருட்சம். திமுகவின் பாரம்பரியம் என்ன? திமுகவின் வரலாறு என்ன? திமுக ஒருபோதும் தமிழகத்தில் ஜனநாயக படுகொலை செய்கின்ற முயற்சியை செய்யாது என்ற நம்பிக்கையில்தான் 2 நாட்களுக்கு முன்பு நான் ஊடகங்களை வசைபாடினேன். ஒரு நாளும் திமுக அதை செஞ்சிடாது, அது வதந்தி, இந்த வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு தான் கடிந்து கொண்டேன். ஆனால் இன்னைக்கு சிபிஎம்மோட தேசிய செயலாளர் எம்ஏ பேபி ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு தந்த பேட்டியில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் திமுக வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், நீங்களும் தாருங்கள் என ஸ்டாலின் கேட்டதாகவும் அதற்கு நாங்கள் மறுத்துவிட்டோம்னு ஒரு பேட்டி தந்திருக்காங்க. அந்த பேட்டிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஜனநாயக படுகொலை விஷயத்தை செய்யற துணிச்சலை, அந்த முயற்சியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சிருக்கார். அவரோட முயற்சி திமுகவிற்கு, திமுகவின் நட்பெயருக்கு அவர் உண்டாக்கிய களங்கம். ஒருபோதும் காலம் இதனை மன்னிக்காது. ஊடகங்களை வசைபாடியதற்காக நான் வருத்தப்பட போவது கிடையாது. ஏனென்றால் எம்ஏ பேபியோட பேட்டியை கூட இப்போ வரைக்கும் தமிழ் ஊடகங்கள் பெருசாக எடுக்கல. இன்னும் திமுகவின் அச்சத்திலேயே தான் இருக்குது. ஏன்னா என்ன வேணாலும் நடந்துடும், மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்ற பயத்தில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் தேடி பார்த்தேன், அதில் எனக்கு கிடைக்கல யார் பண்ணாங்கன்னு. நான் மெயினாக பார்த்த சேனல்ஸில் எதுவுமே எம்ஏ பேபி இப்படி சொன்னார், பிக் பிரேக்கிங், அதுவா இதுவான்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய சதித்திட்டம், அந்த சதித்திட்டத்துக்கு திமுக முயற்சி செஞ்சிருக்கு. அது கம்யூனிஸ்டுகள்ன்றதுனால தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் வரல, இது அன்எத்திக்கல், மக்கள் விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் தராமல் தாவேக்காக்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. காம்ரேடுகள் இருப்பதால் தான் இன்னும் ஜனநாயகம் உயிரோடு இருக்குது இந்தியாவில். மிகுந்த வருத்தமாக இருக்குது. ஒரு திமுக, பாரம்பரிய திமுக குடும்பத்தை சார்ந்தவன் நான். எங்கள் தாத்தா திமுக வீதி நாடகங்கள்லாம் போட்டவர் அந்த காலங்கள்லேயே. எங்கள் அப்பா இப்பவும் திமுக. இன்று மாலை கூட எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பயங்கர சண்டை, திமுக இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. திமுக அப்படி பண்ணாதுன்ற உறுதியான ஒரு நம்பிக்கையில் அதிமுக கூட அதை பண்ணலாம், முயற்சி செய்யலாம். திமுக ஒருபோதும் அதுக்கு போகாது, அது முழுக்க முழுக்க வதந்தி. அந்த வதந்திகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்கன்னு தான் நான் ஆதங்கப்பட்டு அந்த கோபத்தை எழுப்பினேன். ஆனால் திமுகவே செஞ்சுருக்கு. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இப்படி தான் போய் ஆட்சியை பிடிக்கணுமா? திமுக தேர்தலில் தோத்தது தான், ஆனால் அதில் பலருக்கும் வருத்தம் இருக்குது. ஸ்டாலின் தோத்ததில் பயங்கரமாக எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்குது. அடடா, சரி பரவாயில்ல, இது ஒரு ஜனநாயக முறை. இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை அவங்க தேவை, நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்கட்சியாக திமுக செயல்படுன்ற நம்பிக்கையும் கூட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடாம, விஜய பதவியேற்க விடாம திமுக கடந்த 4 நாட்களாக செய்த சதித்திட்டங்கள் இப்போ பொது வெளியில அம்பலப்பட்டிருக்கு. ஸ்டாலின் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. திமுக மேல காலத்திற்கும் அழியாத ஒரு கரை படிஞ்சிருக்கு. உள்ளபடியே திமுக காரர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு வருத்தப்பட வேண்டும். முதல்ல இது எப்படி பில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல ஒரு வதந்திகளா அவங்களே உருவாக்கி விட்டுருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த வதந்திகளுக்கு மக்கள், தொண்டர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் இல்லை, தொண்டர்கள் மத்தியில், அதிமுக திமுக தொண்டர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதுமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்ஸிகியூஷன் பார்ட் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அதிமுக ஆதரிக்கிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து அதிமுக ஆதரிங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சதி செயலுக்கு துணை போகிறது இல்லை, சதி செயலை தீட்டி இருக்காங்க. சதியை செஞ்சிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சந்தி சிரிக்க வச்சிருக்காரு திமுகவை. ஏன் தமிழ் ஊடகங்கள் இன்னும் பயப்படுறாங்க? அவங்க ஆட்சி தான் இல்லையே. அவங்க ஆட்சியாக இருந்தால் யாரும் இதை பேச மாட்டாங்க. நானே கூட பேசியிருக்க மாட்டேன், பயமாக தான் இருக்கும். ஒருவேளை இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலை, புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலை, நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் கம்யூனிஸ்டோட ஆதரவு தவிர விசிகாவோட ஆதரவு இன்னும் மதில் மேல் பூனையாக தான் இருந்துட்டு இருக்கு. நிச்சயமா திரும்பவும் இந்த அயோக்கியத்தனங்களுக்கு துணை போக மாட்டாரு, தாவேக்காக்கு ஆதரவு தருவார்.